அதாவது இப்போ இந்த டேரிஃப்ஸ் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து உற்பத்தித்துறை சார்ந்த செக்டார்ஸ்க்கு மட்டும்தான் வேணும். சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி வந்து இப்போ சர்வீஸ் ஓரியன்டில் வந்துடும். ஐடிக்கும் இதுக்கும் இப்போ டேரிஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏரியா வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. பட் அதனால் அதுக்கு டேரிஃப் கிடையாது. இப்போதைக்கு சர்வீசஸ் செக்டாருக்கு டேரிஃப் கிடையாது. இது அப்ளிகபிலிட்டி வந்து ஒன்லி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு தான். ஸோ நம்ம பொருள்கள் உற்பத்தி பண்ணுறோம் அதுக்குத்தானே தவிர சேவைத்துறைக்கு கிடையாது. இப்போ லே ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசிஎஸ் சமீபத்தில் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. 12,000 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 6.25 லட்சம் பேர் அவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க எம்ப்ளாயீஸ். அதுலேருந்து ஒரு 2% நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 12,000 பேர். ஸோ இப்போ லே ஆஃப் நிறுவனங்கள் பண்ணுறது வந்து ரெண்டு காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த டெரிஃப்னாலையும் ஒரு போர்ஷன். ஏன்னா இப்போ இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணையில் அந்த பொருட்களுக்கு அங்கே உள்நாட்டில் அமெரிக்காவில் உள்நாட்டில் டெரிஃப் விதிக்கப்படுகிறது 25% வச்சுக்கோங்க லெட் அஸ் அஸ்யூம். ஸோ அப்போ வந்து அங்கே டிமாண்டு குறையும். அங்கே உள்நாட்டில் டிமாண்டு குறையும். ஸோ டிமாண்டு குறையில் நிறுவனங்களினுடைய லாபங்கள் குறையும். நிறுவனங்களுடைய லாபங்கள் குறையில அந்த நிறுவனங்கள் வந்து சாஃப்ட்வேர் கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர்னுடைய தேவைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லது குறைச்சிக்குவாங்க. ஏன்னா எங்கள் லாபம் குறைய போது நான் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஐடியில் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிட்டு இருந்த ப்ராஜெக்டையெல்லாம் இப்போ நான் போடலை, அதை கட் பண்ணிடுறேன், போஸ்ட்போன் பண்ணிடுறேன். ஸோ அவங்களுடைய தேவைகளை வந்து ஒன்று ஒத்தி போடுவாங்க. அல்லது கொஞ்சம் கட் பண்ணி எங்களுக்கே இங்கே லாபங்கள் கம்மியாயிடுச்சு, நாங்கள் உங்களுக்கு தர்ற ரேட்டையும் நாங்கள் கம்மி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் 10% குறைச்சிக்கோங்க, 5% குறைச்சிக்கோங்க, சக்கையில் ஜூஸ் எடுக்கிற மாதிரி தான் அது நடக்கும். அதனாலையும் இங்கே லே ஆஃப் பாசிபிள். ஸோ அது ஒன்று.